இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய விஸ்டம் பேவ்ஸ் அ வே அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஞானம் வழிவகுக்கும். ஞானம் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நல்ல கதை தான் இது, சரியா? ஸோ உஜ்ஜைன் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி இது வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ உஜ்ஜைன் நாட்டு ராஜா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ராஜா கிட்ட எப்படியாவது நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்ட்டுன்னு வேற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு 4 யங்மேன், ராம், ஷிவ், ஹர், தேவ், இந்த மாதிரி 4 யங்மேன் வந்து அவங்களோட வில்லேஜை விட்டுட்டு ஒரு டஸ்டி ரோடு வழியா நம்மளோட உஜ்ஜைன் நகரத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ போகும்போதே அவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே போறாங்க. கடந்த நம்ம ஒரு வாரமாவே நம்மளோட வில்லேஜை விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ எப்படியாவது நம்ம ராஜா மீட் பண்ணி அந்த ராஜா அங்கே அந்த அரசவையில் ஏதாவது ஒரு வேலை வாங்கிடணும், இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும், நம்மளோட டேலண்ட்டை பார்த்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்ற வேலை வந்து ராஜா கொடுப்பாங்க அப்படின்ட்டு 4 பேரை வந்து ரொம்ப வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக பாசிட்டிவ் வைப்பாக வந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ராம் தட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு விஷயம் வந்து கிரவுண்டில் நோட் பண்ணுறாங்க. என்னன்னு கீழே உட்காந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நம்ம ஷிப்டட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதில் ஏதோ கேமலோட கால் பாதம் தடம் மாதிரி தெரியுது, இது பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ கேமல் வந்து இப்போ தான் இந்த இடத்துல இருந்து போயிருக்கணும், இந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அவங்களோட வாக்கிங் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போதே அந்த ட்ராக்ஸ் பார்த்தாங்களே கால் இப்படி தடம், ஸோ அதை வச்சு அவங்க எல்லாமே அவங்க பார்த்த அப்சர்வ் பண்ண விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டயர்ட் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி தான் கொஞ்சம் டயர்ட் ஆகும். அப்படியே உட்காந்து எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அவங்களோட வாக்கிங்கை வந்து அந்த உஜ்ஜைன் நகரத்துக்கு வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டயர்ட் ஆகிடுது. ஒரு பெரிய ஒரு பேனியன் ட்ரீ ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோமே அப்படின்ட்டு 4 பேரும் அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்றேன். உட்காந்து கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு மர்ச்சன்ட், ஒரு அன்னோன் பர்சன், சரியா, ஒருத்தர் வந்து ஓடி வராங்க. ஸோ அவங்க ஓடி வரதை பார்த்து அவங்களோட பதட்டத்தை பார்த்து இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் காணாமல் போயிடுச்சு, அதை தேடி தான் ஓடி வராங்க. மேபி கேமரா கூட இருக்கலாமோ அப்படின்ட்டு இவங்க 4க்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி போகும்போது அந்த மர்ச்சன்ட் வந்து இந்த 4 பேர் உட்காந்துருக்காங்களே அவங்க பார்த்துட்டு, சரி யாரோ முன்னாடி இருக்காங்க, நம்ம ஏதாவது காணோம் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி என்னோட கேமல் வந்து காணாமல் போச்சு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, இது என்னோட கேமரை நீங்கள் பார்த்தீங்களா, இருக்கும் போதாவது எப்பயாவது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ராம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட கேமலுக்கு வந்து ஒரு கால் நொண்டியா, ரொம்ப நொண்டி நொண்டி நடக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்த மர்ச்சன்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கரெக்ட், எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ஷிப்டட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட கேமலுக்கு ரைட் சைடு ஐ வந்து பிளைண்டாக இருக்குமா, ரைட் சைடில் வந்து கண்ணு தெரியாதா, கண்ணு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே மர்ச்சன்ட்டும் கரெக்ட், எப்படி கண்டுபிடிச்சிங்க, ரைட் சைட் கண்ணு, அதுக்கு வந்து கண்ணு தெரியாது இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ஹர்டட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட கேமலோட டெய்ல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதோட டெய்ல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மர்ச்சன்ட் வந்து சொல்கிறாரு. கடைசியாக தேவ்தத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கேமலோட ஸ்டொமக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, பெயின் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே மர்ச்சன்ட் சொல்கிறாங்க, ஆமாம் கடந்த 2 வாரமாகவே அதுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வயிற்று பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க, என்னமோ பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஹீலர் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறீங்க. நீங்கள் க்யூர் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ காசுனாலும் கொடுக்குறேன், என்னோட கேமலை எப்படியாவது வைத்தியம் பார்த்து அனுப்பிச்சிடுங்க. சரி முதல்ல என் கேமல் எங்கே அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் 4 பேரையும் பார்த்து கேட்குறேன். அப்புறம் ராம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் உங்கள் கேமலை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மர்ச்சன்ட் பார்த்ததும் ஷாக் ஆகிட்டாங்க. ஆமாம் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது, ஸோ அது எங்கே இருக்குது அந்த மாதிரி வந்து தெரியாது அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மர்ச்சன்ட்டுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னது என் கேமரா ஏதோ முன்னாடி நிற்க வச்சு பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் புட்டு புட்டு வைக்கிறீங்க, ஆனால் கேட்டால் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து என்னோட கேமரா தேடி கொண்டு போய் இப்போ வித்துட்டீங்க, ஸோ அதை வச்சு இப்படி சமாளிக்கிறீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. தத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் சொல்கிறது உண்மைதான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது மர்ச்சன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் ராஜா கிட்ட வந்து எடுத்துகிட்டு போவேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், அது உங்களோட இஷ்டம் தான், நாங்கள் கேமல்லாம் வந்து பார்க்கவும் செய்யலை, திருடவும் செய்யலை, நாங்கள் வேணால் இந்த பேனியன் ட்ரீ கிட்டேயே உட்காந்துருக்கோம், நீங்கள் ராஜா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே மர்ச்சன்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு நம்ப மாட்டேன், நீங்கள் வந்து திருடர்கள் தான், இப்போவே நீங்கள் என்ன முன்னாடி அமுச்சிட்டு பின்னாடி ஓடி போயிடுவீங்க அப்படின்ட்டு நம்ப மாட்டுறாரு. நீங்கள் இப்போவே என் கூட வந்து ராஜா கிட்ட வாங்க, நடந்த விஷயங்கள் வந்து சொல்லுவோம், யார் திருடன்ட்டு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்ட்டுன்னு கையோடைய 4 பேரையும் ராஜா கிட்ட பார்க்குறதுக்கு அந்த மர்ச்சன்ட் வந்து கூட்டு போயிடுறாரு. ஸோ இப்போது ராஜாங்கத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சு, அரசவைக்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சு. இப்போது சீன் 2 கிங்கோட கோர்ட்டில். ஓகே, ஸோ கிங்கு வந்து அவரோட அரியணையில் வந்து உட்காந்துருக்காங்க, சுற்றி கோட்டீஸ் எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க.
ஸோ ஹால் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி கேஸு இன்னைக்கு அந்த மாதிரி வந்து ராஜா கேட்குறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரி காவலாளி வந்து இவர் வந்து மர்ச்சன்ட்டு இவரோட கேமல் வந்து காணாமல் போயிடுச்சு. இவர் வந்து இந்த 4 டிராவலர் மேலே வந்து சந்தேகப்படுறதா வந்து ஒரு அக்யூசேஷன் வந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து மர்ச்சன்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னோட கேமல வந்து தேடி வந்தேன் காணோம் அப்படின்ட்டுன்னு. அப்போ இவங்க எல்லாருமே என்னோட கேமல பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கேமல் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இன்னும் உங்களோட கேமல பார்த்ததே இல்லன்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும்? பார்க்காத ஒரு கேமலுக்கு இவ்ளோ டீட்டெயிலிங் அவங்க எப்படி குடுக்க முடியும்? எனக்கு தெரியும் இவங்க தான் தீவ்ஸு. இவங்க வந்து சமாளிக்க பார்க்குறாங்க. என் கேமல வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க இந்த மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ கிங் வந்து அவரோட தரப்பும் கேட்கணும் இல்லையா? எடுத்த உடனே வந்து பனிஷ்மென்ட்லாம் குடுத்துற மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த 4 டிராவலர் கிட்ட வந்து உங்களோட தரப்ப சொல்லுங்க. நீங்க என்னென்ன டீட்டெயிலிங் சொன்னீங்க? என்ன மாதிரிலாம் என்ன விஷயங்கள்லாம் நம்மளோட மர்ச்சன்ட் கிட்ட வந்து சொன்னீங்க? அந்த மாரி வந்து ராஜா கேட்குறாரு. அப்போ முதல்ல ராம் சொன்னாங்க. நான் சொன்னேன், "கேமலுக்கு வந்து ஒரு கால் நொண்டி இந்த மாரி சொன்னேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. வேற கிங் வந்து கேட்குறாங்க, "எப்படி நீங்க அத ஒரு கால் மட்டும் நொண்டின்னு சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே ராம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் அதோட காலடி பாதத்த பார்த்தேன். ஸோ அத வச்சு தான் சொன்னேன். ஏன்னா, அதோட 3 ஃபீட் வந்து நல்ல சூப்பரா அந்த இம்ப்ரஷன் எல்லாமே வந்து பதிஞ்சிருந்தது. ஆனா, அந்த 4வது காலோட அந்த ஃபீட் வந்து ரொம்ப ஃபெயிட்டா இருந்தது. அதாவது ரொம்ப லைட்டா இருந்தது. அந்த அளவுக்கு அந்த பதியிற அந்த இது வந்து தெரியல. ஸோ, அந்த ட்ராக் வந்து பார்க்க ஒரு பேட்டர்ன் மாதிரியே இருந்துச்சு. 3 அடி காலம் அந்த 3 கால் பாதம் வந்து சூப்பரா படிஞ்சிருந்தது. அந்த பேட்டர்ன் வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருந்தது. ஸோ, அத வச்சு தான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா, அந்த கிரியேச்சர் வந்து அதோட வெயிட்டையே அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பியர் பண்ணிட்டு போச்சு. மீன்ஸ் அந்த பாதத்திலேயே வந்து தெரிஞ்சுது. ஸோ, அத வச்சு தான் சொன்னேன். அந்த மாரி வந்து சொல்றாங்க. உடனே கிங் வந்து ரொம்ப சூப்பரா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களே அப்டின்ட்டுன்னு உன்னோட ஐஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்டின்ட்டுலாம் கொஞ்சம் பாராட்டிட்டு, ஷிப்டட்ட பார்த்துட்டு, உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க அந்த மாரி வந்து சொல்றாங்க. உடனே ஷிப்டட் என்ன சொல்றாங்க அப்டின்னா, நான் வந்து அந்த கேமல் வந்து ரைட் சைடு ஐ வந்து பிளைண்டா இருக்கு இந்த மாரி வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிங் கேட்குறாங்க, "இந்த ஒரு முடிவுக்கு ஏன்பா வந்தீங்க?" இந்த மாரி வந்து கேட்குறாங்க. உடனே ஷிப்டட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ரோட்ல வந்து 2 சைடுமே ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா, அந்த கேமல் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய மரத்தோட இலைங்கள மட்டும் தான் சாப்பிட்டதுக்கு உண்டான அந்த தடங்கள், அந்த அறிகுறி எல்லாமே இருந்துச்சு. ஃபுல்லா எல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்ட தெரியும் இல்லையா அந்த இது. ஆனா ரைட் சைட்ல இருந்து அது மேபி பார்த்திருந்தா அதையும் சாப்பிட்டுருக்கும். ஆனா ரைட் சைட்ல உள்ள அந்த மரத்தையோ, செடி கொடியோ அது டிஸ்டர்பே பண்ணல, பார்க்க கூட செய்யல. லெஃப்ட் சைட்ல உள்ளத தான் அதோட பசிய வந்து அப்படி போக்கியிருக்கு. அதனால தான் இதுக்கு வந்து ரைட் சைட் ஐ வந்து பிளைண்டா இருக்கும் இந்த மாரி வந்து சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ கிங் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. உன்னோட டீட்டெயிலிங் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு கேஷுவல் டிராவலர் வந்து நோட் பண்ற ஒரு விஷயமே கிடையாது. சூப்பரா நோட் பண்ணியிருக்கீங்க அந்த மாரி வந்து சொல்றாங்க. சரி அடுத்த பெர்சனான ஹெர்டட்ட பார்த்துட்டு, நீங்க என்னலாம் கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க அந்த மாரி வந்து சொல்றாங்க. ஹர்டட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கேமலோட டெயில் வந்து ஷார்ட்டா இருக்கும் அந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இது இப்படி சொன்னீங்க அப்படின்ற மாரி வந்து பார்க்குறாங்க. உடனே ஹர்டட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ட்ராக் கூடவே நெறைய குட்டி குட்டி ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் பிளட்டும் இருந்துச்சு. சின்ன சின்ன அந்த ரத்த துளிகள் வந்து இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த துளிகள பார்க்கறதுக்கு ஏதோ கட் பண்ணி கீறியோ இருந்த மாதிரிலாம் இல்ல. ஏதோ குட்டி குட்டியா இருந்த உடனே அது வந்து கண்டிப்பா மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேமலுக்கு பொதுவா லாங் டெயில்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெஸ்ட் கிட்ட இருந்து தன்ன தானே புரொடெக்ட் பண்ணிக்கும். வால வச்சு அடிச்சு, கிடிச்சு ஏதாவது நகட்டி அது மாரிலாம் வந்து பக்கத்துல பெஸ்ட் அந்த இதெல்லாம் பூச்சிகள்லாம் வர விடாது. இதுக்கு வந்து குட்டியா இருந்த உடனே தான் இதால வந்து அந்த டிஃபென்ஸ் வந்து இதால பண்ணிக்க முடியல. இந்த அனிமல் வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் லேக்கா இருக்கு. ஸோ, அதனால மேபி இது ஷார்ட் டெயிலா இருக்கும். இந்த மாரி சொன்னேன் அப்படின்ற மாரி இவரோட கருத்துக்கள வந்து சொல்றாங்க. ஸோ, ராஜா பார்த்துட்டு ரொம்ப கிரேட், சூப்பர் அந்த மாரி சொல்லிட்டு கடைசியா இருக்கக்கூடிய நபர் தேவ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட போறாங்க. உங்களோட கன்க்ளூஷன் என்னப்பா? அந்த மாரி வந்து சொல்றாங்க. உடனே தேவதத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கேமலோட 4 ஃபீட்ட பார்த்தேன். 4 கால்கள் இருக்கு இல்லையா? முன்னங்காலங்கள பார்க்கும்போது அதோட ட்ராக் இது எல்லாமே டிப்ரஷன் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாவும், கிளியராவும் இருந்துச்சு. ஆனா, அந்த பின்புறம் கால்கள் பார்க்குற அந்த பதியிற தன்மை வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. பின்னங்கால்கள்ல இருக்கிறது. ஸோ, அதனால கண்டிப்பா அது டிஸ்கம்ஃபர்ட் ஆகி தான் நடந்திருக்கு. அதனால மூவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஏதோ ஒரு பெயின் வந்து அதோட வயித்துல இருந்ததுனால தான், அது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு, அதோட முன்னங்கால்கள் தடத்தையும், பின்னங்கால் தடத்தையும் வச்சு நான் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே அது வந்து கொஞ்சம் சஃபர் ஆயி தான் போயிருக்கு. அதோட பெல்லிய நகட்ட முடியாம நகட்டி தான் போயிருக்கு.
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தேவ் வந்து சொல்கிறாங்களாம். ஸோ கிங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மார்வலஸ், எக்ஸ்ட்ராடினரி. உங்களோட அந்த அப்சர்வேஷன் சரி, உங்களோட இப்போ எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரீசனிங் சரி, 2மே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் திருடனா இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்ட்டு மர்ச்சன்ட் பக்கம் திரும்பி பார்த்து இவங்க ஒரு இதுக்கு வராங்க. அதாவது உன்னோட அக்யூசேஷன் இவங்க மேலே பழி சாட்டணும் இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு மிஸ்கைடாக இருக்குது, ஒரு பேஸ்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த 4 ட்ராவலர்ஸுமே வந்து தீவ்ஸ் கிடையாது. நீ போய் உன்னோட கேம்ப் முத எங்கே போச்சு அப்படிங்கிறத முத கண்டுபிடி. அதுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற. ஸோ எங்கேயாவது கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ போய் பாரு இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ மர்ச்சன்ட்டுக்கு வந்து ரொம்ப எம்பாரஸ் ஆகிட்டு, ஏன்னா 4 ஏதோ வேறமே தெரியாத ஒரு ஆட்களை கொண்டு வந்து திருடன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ப்ரூவ் வேறு பண்ணிட்டாங்க இல்லையா திருடன் கிடையாதுன்ட்டுன்னு. ஸோ ரொம்ப அப்படியே முகம்லாம் ரெட் ஆகி ஷேம் ஆகி அந்த அரண்மனையை விட்டுட்டு அப்படியே சோகமாக வந்து வெளியே வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் ராஜா வந்து இவங்க 4 பேரையும் பார்த்துட்டு, உங்களை பார்த்து நான் ரொம்ப வந்து வியப்படைகிறேன். ஸோ நீங்கள் எங்களோட அரியணைக்கு வந்து இந்த அட்வைசராக வந்தீங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றிப்பீங்களா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த 4 பேருமே நாங்கள் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ட்டுன்னு. மீன்ஸ் உங்களோட இதுலேயே ஒரு அட்வைசராக இருக்கணும்னு இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஸோ நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக நீங்கள் எங்களை நம்புனீங்களே, ட்ரஸ்ட் பண்ணீங்க இல்லையா, நாங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃபரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கோர்ட் முழுக்க எல்லாம் கைத்தட்டல்கள், அதுக்கு அப்ளாஸு. ஸோ கைத்தட்டல்கள் எல்லாமே வந்துடுது. ஸோ கிங்கு வந்து அவரோட இதுலேருந்து சேர்லேருந்து ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து இங்கே புதுசாக சேர்ந்துருக்க 4 அட்வைசரை வந்து வரவேற்கிறாங்க. ஸோ அவங்களும் நம்மளோட அந்த 4 ட்ராவலர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப ஹம்பிளாக நின்றுட்டுருக்காங்களா அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. எப்படி இருந்துச்சு கதை? சூப்பராக இருந்ததில்ல? சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு அடுத்த சாப்டரில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.